மக்களுக்கு என்ன நீங்க செய்றீங்க? எதுவுமே சேர்த்து யாருமே சேர்த்து கிடையாது. எங்க வீட்டுக்கார் டிஎம்கே. எனக்கு வந்து விஜய்க்கு தான் போகணும். எனக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும் வீட்டுல. கன்ஃபார்மா நான் டிவிக்கு தான் போகணும். விரிவாக்கம் தொகுதி எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஏழை மக்கள் ஏழையா தான் இருக்காங்க. என்னோட ஓட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஓட்டு விஜய்க்கு தான். ஓடு போடுறாங்க, திருப்பி திருப்பி நோண்டி நின்னுக்குறாங்க. அது ஒரே மூட்டை செஞ்சுட்டே முடியலாம். லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே ஊந்து செய்யறாங்க. அந்த இன்னும் கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி தெரியல. இந்த வாட்டி ஆட்சி மாத்தி விடலாம், அது நாங்க விஜய்க்கு போடலான்னு இருக்கோம். மாறணும், ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஒரே கொள்கை. அந்த ஒரு தொகுதி மட்டும் இல்லாது. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் மத்தெல்லாம் வந்து எல்லாம் ஜெயிச்சுட்டு போதோட சரி. லேடிஸ் தானே, ஃப்ரீ பஸ் தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அவன் சொல்லுவேன் எட்டி கூட பாக்குது, சும்மா வருவாங்க போவாங்க. அதெல்லாம் அது அவர் கண்டுக்க மாட்டார். பணக்காது நம்ம நடுத்தரமாவது. விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு பாக்குறேன். விஜய்க்கு தான். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? மாறுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தான் இருக்கோம். இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை என்னென்ன இருக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு என்பதை நம்ம மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. மக்களுக்கு என்ன நீங்க செய்றீங்க? எதுவுமே சேர்த்து யாருமே சேர்த்து கிடையாது. விதவை பென்ஷன்ல 2000 அமிச்சுக்கிறாரு. இப்போ எதனால அமிச்சாரு? ஓட்டு போடுவோம்னா நாங்கெல்லாம் இப்ப ரோட்ல உக்காந்துக்கிறோம், வீடு வாசல் இல்லாம. உனக்கு நான் போய் மனு கொடுத்தேன், ஒரு பதிலும் வரல. நான் ஸ்டேஷன்ல போனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷன்ல இருந்து பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அடிக்கிறாங்க. என்ன பேசுற சொல்லு? யாருக்கு ஓட்டு நான் போடணும் சொல்லு? யாரு வந்தா அவங்க நிலைமை மாறும்? யார் வராங்கன்னா யார் நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். அதான் இத்தனை நாடுகளும் பாத்துக்கிறீங்களே, அதிமுக 10 வருஷம், இப்ப திமுக 5 வருஷம். அடுத்து யாரு வந்தா அவங்க நிலைமை மாறும்? கடவுள் விட்டு வழிதான். இன்னைக்கெல்லாம் நான் ஓய்ச்சாதான் இந்த சோறு. நீ கொடுக்க போறது கிடையாது, இவன் கொடுக்க போறது கிடையாது, அவன் கொடுக்க போறது கிடையாதுன்னா கட்சிக்காரங்க நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது. 1 ரூபாய் நம்மளுக்கு லாபம் கிடையாது. எங்க வட்டி காசை தான் நீ பிஞ்சினா கொடுக்குற. வர தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு பாக்குறேன். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? கடவுள் அவரு தான், அவர் மனசு மாறணும். அது விஜய் வந்து அவங்க நிலைமை மாறும் நினைக்கிறீங்க? மாறிடும். அப்ப அதிமுக திமுக மக்களுக்கு இது நல்ல செய்யல. காமராஜ் அவர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர், ஆட்சி அந்த மாதிரி தலைவர் வரணும். தனக்காக இல்ல, மக்களுக்காக தன் வாழ்க்கையை சேவை செய்தவர். அந்த மாதிரி தலைவரை எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி தலைவர் தேவை தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி தான் எங்க அவர் செய்த சேவைகள். அவருக்காக வாழல, அவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் தேவை. அந்த மாதிரி ஆட்சி எப்போ வரும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். வில்லிவாக்கம் தொகுதியில என்னென்ன பிரச்சனைமா இருக்கு? சரி செய்யப்படாத பிரச்சனை. விரிவாக்கம் தொகுதி எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஏழை மக்கள் ஏழையா தான் இருக்காங்க. பணக்காரனா தான் இருக்காங்க. விலைவாசி கூடி போச்சு. ஒன்னும் இது வாங்குற மாதிரி இல்ல, செய்யற மாதிரி இல்ல. சிலிண்டர் இப்போ 100 ரூபாய் ஏறி போச்சு. 800 1000 ரூபாய் ஆச்சு. 850 ரூபாய் இருந்தது, இப்ப 1000 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் ஃப்ரீன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஒரு கரண்ட் பில்லுன்னா கரண்ட் மீட்டர் பார்த்து எழுதுறது இல்ல. கேட்டா உங்களுக்கு போன்ல வந்துரும், நீங்க போன்ல பார்த்து கட்டுங்கன்றாங்க. அது என்ன கரண்ட் ஓடுது, என்ன செய்யுது என்னான்னு தெரியல. ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 7000 8000 3000 2000 கட்டினதால இப்ப 7000 8000 கரண்ட் பில்லு கட்டுறோம். அது என்ன கரண்ட் பில்லு என்னன்னு ஒண்ணும் புரியல. குழா வரி ஏறி போச்சு, தண்ணி வரி எல்லாமே இதுவாயிடுச்சு. விலைவாசி அதிகமாயிடுச்சு. அதனால எங்களுக்கு இது ரோட்ல உட்காந்து கிடக்குறோம். ரயில்வே போலீஸ் வரும், ஏன் வெளியே வைக்கிறீங்க, எடுங்க, இதெல்லாம் வெளியே வைக்க கூடாது, எடுங்கன்னு ஏத்து உள்ள வைப்போம். எங்களுக்கு நிரந்தரமா ஒரு கடை இது கிடையாது. யாரு வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சுங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னா, நாங்க வரோம், நாங்க பாத்துக்கிறோம், நாங்க செய்யறோம்ன்றாங்க. அவ்வளவுதான். ஓட்டு வாங்குறதோட சரி. அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. செய்யறோம்னு சொல்றாங்க, செய்யறது இல்ல. ஓட்டு வருவாங்க, வரும்போது அததான் சொல்லுவாங்க, நாங்க இதை செஞ்சிடறோம், அதை செஞ்சிடறோம் அப்படின்னுவாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வர சட்டமன்ற தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? யாரு வந்து அவங்க நிலைமை மாறும்? எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வாட்டி சொல்றாங்க.
நான் வந்தா நான் உங்களுக்கு இதை செய்யறேன்னு, அவங்க வந்து நான் இதை செய்யறேன்னு. இந்த வாட்டி ஆட்சி மாத்தி விடலாம், அது நாங்க விஜய்க்கு போடலான்னு இருக்கோம். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? என்னமோ அவங்க சொல்றதை இவர் சொல்றாரு, பாப்போமே மாறுமோ மாறாதோ. அப்படி போட்டாலும் அவரு நான் வருஷம் இது வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறாரு, அவர் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு போறாரு, அவ்வளவுதான். இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு போடும். எவ்வளவு நாள் பாத்துருக்கீங்களா? கடந்த 10 வருஷமா அதிமுக ஆண்டாங்க. அடுத்து யார் வந்தா நல்லா இருக்கும்? டிவிக்கே வரணும். விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? மாறலாம். விஜய் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? புதுசா வராரு அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கலாமே அப்படின்றதுனால நாங்க என்னோட ஓட்டு, எங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் வந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு சரி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறோம். இவரும் நல்லதான் பண்ணியிருக்காரு. மற்றபடி இருந்தாலும் இப்போ வந்து கேஸ் விலை இதெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்றாங்க. அதனால வந்து அவர் வந்தா சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. பாக்கலாம் என்ன ஆகுதுன்னுட்டு. ஆனா எங்க டிவிக்கே வந்தா நல்லா இருக்கும். எங்க ஏரியால பாத்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம் வந்தது. என்ன சொல்றேன்னா காவா தண்ணியா கலந்தது, அது ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ரோடு போட சொன்னா நாங்க கேக்குறது ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரோட கிளீன் பண்ணாங்க, ஆனா ரோடு போடல இன்னும். அதுவும் இருக்கு. வேற என்னன்னா சில விஷயம் மட்டும் தான் அவங்க செய்யறாங்க, ஆனா மொத்தமா செய்ய மாட்டேன்றாங்க. இப்ப எலெக்ஷன் டைம்ல மட்டும் செய்ய வராங்க. லைட் இதனால எரியாம இருந்தது தெருவுல. இப்ப எலெக்ஷன் டைம்ல மட்டும் அந்த லைட்டை சரி பண்ண வராங்க. கண்டிப்பா இப்ப ஓட்டு கேட்க வருவாங்க. அதான் சொல்றது, அவங்க செய்ய மாட்டேன்றாங்க. பாதி செய்யறாங்க, பாதி செய்ய மாட்டேன்றாங்க. 2020 சட்டமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? கண்டிப்பா விஜய்க்கு தான் இருக்கு. விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? கண்டிப்பா மாறும். ஏன்னா எங்க மாமியாரே தான் கடை வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப அவங்களே இப்போ வயசானவங்க, அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் கட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாலின் தான் போட்டாங்க. இந்த டைம் அவங்க விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லிட்டு அவங்களே பேட்டி கொடுத்தாங்க. 2 தடவை பேட்டி கொடுத்தாங்க. இங்கேயும் சரி, வீட்டாண்ட வந்து கேட்கும் போதும் சரி அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்கார் டிஎம்கே. எனக்கு வந்து விஜய்க்கு தான் போடணும், எனக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும் வீட்டுல. நீ வந்து அந்த கட்சிக்கு தான் போடுவியா அப்படின்னு. நான் என்னுடைய உரிமை, நான் அதுக்கு தான் போடுவேன். உங்களுக்கு என்னவோ அவங்க இஷ்டம். இதனாலே மோஸ்ட்லி எங்க வீட்டுல 2 பேருக்குமே சண்டை நடக்கும். ஆனா கன்ஃபார்மா நான் டிவிக்கு தான் போடுவேன். இப்போ விஜய் அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு மாசம் 2500 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர், எல்லா பேருங்களையும் பெண்களுக்கு இலவசம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் நல்லதா. இப்போ பஸ் ஃப்ரீயா விட்டாங்க. ஆனா நான் ஒர்க் பண்ணும்போது பஸ்ல போனோம்னா நிறைய இஷ்யூ. பஸ் வந்து டைமிங்க்கு வராது. வந்த லைனா 4 பஸ் வரும். செம்ம கூட்டமா இருக்கும். கேட்டா எங்களையே திட்டுவாங்க. நாங்க வர டைம்ல தானே வர முடியும், எங்களுக்கும் டிராபிக் இருக்கு அப்படின்னு இருக்கேன். ஆனா நாங்க கேட்கும் போது என்ன சொன்னாலும், லேடிஸ் தானே, ஃப்ரீ பஸ் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. நிறைய இஷ்யூ இருக்கு. பஸ்ல போறது ஃப்ரீயா விட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தெரியும். நிக்கணும், நம்ம டைமிங் போக முடியாது. வேலைக்கு ஒர்க் பண்ண அங்கேயும் போய் நாங்க திட்டுவாங்க. இவங்க பேசுற பேச்சுக்கும் நாங்க பதில் சொல்லிடுறோம். ஸோ நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ டிவிக்கே வந்தா இதெல்லாம் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறோம். டீ கூட பாக்குறது சும்மா வருவாங்க போவாங்க. லேடிஸ் ஜென்ஸ் இருந்தா நம்ம பேசலாம். லேடிஸ் அது ஒண்ணு பேசுறது கரெக்டான ஆள் யாரும் கிடையாது. போக மாட்டோம். மூணு ஜென்ஸ் இருந்தாங்க, நம்ம எல்லாம் பேசுவோம் செய்வோம். இதுக்கு முன்னாடி வில்லிவாக்கம் எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்குங்களா? ஒன்னும் அப்படிதான் இருக்கு. எந்த ஒரு டெவலப் ஆகல. ஒன்னே கிடையாது. மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. மக்கள் தான் அதிகமா வராங்க விளையாடுறதுக்கு. வர சட்டமன்ற தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் வந்து நல்லா தான் இருக்கும். விஜய் வந்து உங்க நிலைமை மாறுமா? கண்டிப்பா மாறும். அந்த வில்லிவாக்கம் தொகுதியில இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை இருக்கு. நிறைய இருக்கு சொல்லணும். ஏன் அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஆண்டுக்கிறாங்க, சரி பண்ணலையா மக்களோட பிரச்சனை? இவங்க வராங்க, அவங்க தொகுதிக்கு நம்மள மாதிரி போட்டா ஒர்க் பண்ற மாதிரி அவங்க பண்றாங்க. யார் சரி பண்ண சொல்றாங்க? எலெக்ஷன் வரதோட சரி, அதோட திருப்பி யார் வராங்க? யார் வந்து என்ன பண்றாங்க? ஏழை மக்கள் மாதிரி வியாபாரம் பாருங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எதுவும் கிடையாது. சொல்றாங்க அவங்க வராங்க ஆட்சிக்கு, அவ்வளவுதான். அதை பத்தி அவங்க கடமை முடிஞ்சோன்னா அவங்க படு போயிடுறாங்க. என்ன செய்ய போறாங்க? திரும்ப ஓட்டு கேட்க வராங்களா? ஆமா, ஓட்டு கேட்க வர போறாங்க. அதோட முடிஞ்சுச்சுன்னா போயிடுவாங்க. இப்ப வர போறாங்க சொல்ல போறீங்க? வரட்டும். யாரு வராங்களோ, எந்த நேரம் நல்லா இருக்குதோ எப்படியோ மாறணும். ஆட்சி மாறினா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் ஒரே கொள்கை. யாரு வராங்க யாரு வரல. வர சட்டமன்ற தேர்தலில் யாரு வந்தா நல்லா இருக்கும்? ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். ஆட்சி மாறினா இப்போ அதிமுக வேணா திமுக வேணான்றீங்களா? பூசாரனா வரணும். ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். கடந்த 10 வருஷமா அதிமுக இருக்காங்க, இப்ப 5 வருஷமா திமுக இருக்காங்க. அடிப்படை பிரச்சனை ஒன்னோட சரி பண்ணி தரலையா? என்ன சரி பண்ணி கொடுத்தாங்க? எங்களை மாதிரி நடுத்தரவங்களுக்கு என்ன செஞ்சு பண்ணி ஏழையாவதாங்கிறான். நம்மளனா பரவாயில்ல, நம்மளோட இல்லாதவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? 1 கிலோ அரிசிகள்லாம் கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. 1 கிலோ அரிசிகள்லாம் கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. நம்மனா பரவாயில்ல,
பரவாயில்ல ஏதோ ஒரு வியாபாரம் பண்றோம், ஒரு 10 ரூபா கிடைக்குது, இந்த மாதிரி ஐயா வந்து வாங்குற ஒரு 5-10 கிடைக்குது, நாங்க நல்லா இருக்கோம். நம்மளோட இல்லாதவங்க புரியுது. ஒரு டீ நீ வாங்கி டீ கூட, தருவான்னு ஆமா. முன்னாடி வரவங்களா இருக்காங்க. அவங்கள நினைச்சு பாருங்க, எல்லாருமே சரி பகமா இருக்கும். யார் வந்தாலும் இந்த வறுமை இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கு. எல்லா மக்களுமே நல்லா இருக்கும். நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு 4 பேர் போட்டிடுறாங்க. ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, சீமான் ஐயா, விஜய் அவர்கள். இந்த 4 பேர்ல உங்க ஆதரவு யாருக்கு? விஜய் வந்து அவங்க நிலைமை மாறுமா? மாறும். எப்படி சொல்றீங்க? மாறும். எப்படி சொல்றீங்க? இளைஞர்களால மாறும். எல்லாமே அவருக்கு தானே இது பண்றாங்க. உங்க மாதிரி இளைஞருக்கு எங்க தலைமுறை முடிஞ்சு போயிடுச்சு. உங்க தலைமுறை வளரணும். உங்க வயித்துல பிறக்கிறதுக்கு வளரணும். நிறைய இருக்குது எல்லாம். ரோடு பிரச்சனை சரி பண்ணுவாரு. ரோடு போடுறாங்க, திருப்பி நோண்டி நினைக்கிறாங்க. அதை ஒரே மூட்டை செஞ்சுட்டே முடியலாம். ஒரு வருஷத்துல ஒரு ஆட்சி முடியறங்காட்டி எத்தனை ட்ரிப் ஓட்டு போடுறோம்? ஒரு ட்ரிப் தானே ஓட்டு போடுறோம். ஒரு 2 ட்ரிப்புக்கு ரோடு போடலாம். வருஷம் தரம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ரோடு போடுறாங்க. கரெக்டா மழை டைம் வரும்போது நோண்டி விட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு கணக்கு தான். இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது, வேஸ்ட். லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே ஓந்து செய்யறாங்க. தலைவர் கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி தெரியல. ஓட்டுக்காக வரும்போது சொல்ற வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்ற மாட்டாங்க. வாக்குறுதின்றது அப்பாற்பட்ட தலைவர், அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இல்ல அந்த தொகுதிக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்களா? இந்த எம்எல்ஏ கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் வரல, நான் வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னு வரல. செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. யாருன்னா செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை இந்த வாக்குறுதி நான் கொடுத்து அதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே முதல்ல வந்து டிஎம்கே இருந்தது. இந்த ட்ரிப்பு அது கூட வாய்ப்பு வருமானது டவுட் தான். ஏன்னா கூட்டணி அதிகமா சேர ஜனங்க மேல நம்பிக்கை வர. கூட்டணி எதுக்கு சேர்றாங்க? அவங்க பக்கம் வீக்கா இருக்கிறதுனால தான் கூட்டணி சேர்றாங்க. கூட்டணியே முதல்ல வைக்க கூட தலைவர். அப்போ உங்க கட்சி பக்கம் வீக்கா தானே இருக்குது. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு யாரு வந்தா இந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் நிலைமை மாறும்? அதெல்லாம் சொல்ல முடியாது தலைவர். யாரு வந்தான்றதுல கட்சி நிறைய பிரிய நிறைய வாய்ப்பு உண்டு. உங்க ஆதரவு யாருக்கு? டிவிக்கு விஜய் வந்தா எல்லாம் மாறுமா? மாறுன்ற ஒரு நம்பிக்கை தான். மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். ஏதாவது சேஞ்ச் தான் நல்லா இருக்கும். ஏன்னா மாத்தி ரெண்டுமே வந்துட்டு இருக்குல்ல. அடுத்து ஏதோ ஒண்ணு ஒரு தடவையாச்சும் ஒருத்தவங்க வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த ஒரு தொகுதி மட்டும் நல்லாது. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் மத்தெல்லாம் வந்து எல்லாம் நீ ஜெயிச்சுட்டு போதோட சரி. 40 வருஷமா அது நீ மழை பெஞ்சனா வந்தீங்க. 234 எம்எல்ஏ, 234 மினிஸ்டர் எல்லாமே இருக்கிறவங்கிட்ட பணம் இருந்தாவே தமிழ்நாட்டுல எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கிறது அதே பெரிய விஷயம். அவங்க மக்கள் கஷ்டப்படுறாங்களா? யாரு கவலைப்படுறாங்க? யாரு கவலை? நீங்க சொல்லுவாரு. நீ கவலைப்படுறன்னு மக்கள் கவலை இல்லாம இருக்காது. யாரு நீ சொல்லுவாரு? யாருமே கிடையாது. யார் வந்தாலும் கிடையாது. அதோட போச்சு. இந்த எம்எல்ஏ கிடையாது. முன்னால அந்த எம்எல்ஏ மேல் எம்எல்ஏ வந்து இருக்கப்பட்டது. எதுவுமே ஓட்ட மாட்டோம் உதவி சொல்லணும். அவங்க பிரச்சனை பிரச்சனை கோரிக்கை வச்சிங்களா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் அது அவர் கண்டுக்க மாட்டார். பணக்காது நம்ம நடத்துற மாதிரி தாத்தா சம்பாதிச்சு நம்மளுக்கு மக்கள் குறைகளை தீர்த்து தான் ஒரு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவர் செய்யல. எம்எல்ஏ வந்து வேஸ்ட். ரங்கநாதன் மேல் இந்த அதிமுகவா ரங்கநாதன் ஜிஎம்க்கு தான். அவர் நல்லா கொஞ்சம் செஞ்சார். வியாபாரிகளுக்கு கூட எல்லாம் நல்லா பண்ணாரு. ஆமா, இந்த வில்லிவாக்கம் தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு? சரி செய்யப்படாத பிரச்சனை. எங்களுக்கே கடை இல்ல, அது செய்யாது. கோரிக்கை வச்சுங்களா? ஒரு கடை, நிரந்தர கடை வேணும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். செய்யறேன்றாங்க, ஒன்னும் செய்த படம் இல்ல. நாங்க அன்னாட போலீஸார் வந்தா எடுக்கணும், இல்ல வையினா வைக்கணும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறோம் நாங்க. கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆண்டுருக்காங்க. இப்போ லாஸ்ட் 5 ஆண்டு திமுக ஆண்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கலையா? எதுவும் இல்ல எங்களுக்கு. நாங்க கைய வச்சாதான் கஞ்சி. வந்தாதான் கடைக்கு வந்தாதான் நாங்க சாப்பிட முடியும். இல்லன்னா இல்ல. வித்த வியாபாரம் பண்ணாதான் பட்டி பசி இல்லாத இருக்க முடியும். வர இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். விஜய் வந்தா அவங்க நிலைமை மாறுமா? மாறும்னு நினைக்கிறோம். பாக்கலாம். இல்ல இவங்களுக்கு வாய்ப்பு குத்தாச்சு, அவங்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு குத்து பாப்போமே யார் நல்லது செய்யறாங்கன்னு. வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த வில்லிவாக்கம் தொகுதியில? நிரந்தர வீடு இருக்குங்களா எல்லாருக்கும்? பட்டா இருக்கா? பட்டாலாம் வரல. என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் கேட்டா? என்ன சொல்றாங்க? தரன்றாங்க. எங்க தந்த படம் இல்ல. இப்போ எல்லாம் தீக்கிறேன்றாங்க. எங்க தீக்கிறாங்க? ஆனா அனுபவிக்கிறாங்க. ஏழை மக்கள் கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். விலைவாசி எல்லாம் ஏறுது, என்ன பண்ண முடியும்? இலவசம் கொடுக்குறாங்க, அதனால கொஞ்சம் ஏத்துறாங்க. அதுவும் நம்ம பேஸ் பண்றோம்ல.